ஹாய்க்கா. ஹாய், உங்கள் பேர்? கீர்த்தனா. கீர்த்தனாவா? என்னங்க ஏதோ செஞ்சிட்ருக்கீங்க, ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஃப்ரூட் ஜாம். ஃப்ரூட் ஜாமா? இது எப்படி செஞ்சீங்க? இது ஆப்பிள், பப்பாயா, பனானா இது மூணுத்தையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதோடைய பல்ப்பை மட்டும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் பண்ணி இதில் ஒரு 500 கிராம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி சுகர் ஒரு 500 கிராம் மெஷர்மெண்ட் பண்ணி நல்லா போட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறி அது கொஞ்சம் பிசு பிசுன்னு வரணும், ஆனால் கீழே விழுகணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லிக்விட் குளுக்கோஸ் இல்லைன்னா தேன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இப்படி எடுத்து ஊற்றினா இப்படி ஊற்றுற மாதிரி வரணும். ஜெல்லி மாதிரி? ஜெல்லி மாதிரி ஊற்றும் போது இல்லை ஒரு அரை லெமன் அப்படியே அதிலே புழிஞ்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி எடுத்துடணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்த மாதிரி வந்துருங்களா? ஓகே ஓகே. இப்போ அவ்வளோதானே, இந்த ஃபைனல் ப்ராசஸ் முடிஞ்சுதா? அவ்வளோதான். ஓகேக்கா. இந்த கிளாஸ் எத்தனை நாளாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க? நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் எத்தனை டிஷ்ஷு உங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க? நான் எனக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் நல்லா வந்தது. ஓகே. அதை நான் வந்து சேலும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ராகி முறுக்கு வந்து எனக்கு வரல, கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. திணை முறுக்கு நல்லா வந்தது. இந்த கிளாஸ்க்கு வந்தனால என்ன பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்குது? என்னென்னா நான் வந்து கேக் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்ததுனால இப்போ அடிஷ்னலாக ஹெல்த் மிக்ஸு இதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேக்கா. இப்போ தனியாக ஓனாக பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணோன்னா கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேக்கா, தேங்க்யூக்கா.